இப்போ கமருதீன் போய் வெளியெல்லாம் காலேஜில் ஃபங்க்ஷன், பின்ன கடையில் ஏதாவது ஃபங்க்ஷன், பின்ன ஏதாவது கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கலந்துக்கிடுதாரு, நல்லா பண்ணுறாரு. ஆனால் என்ன உள்ளே இருக்கும்போது இந்த ரெட் கார்டு வாங்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மொத்தம் ஆட்கள் கழுவி ஊற்றுறாங்க. காம வரி பிடிச்சவன், காமம் இதில் நடக்கிறவன், கம்மு மாமே, இவன் என்னடா மனுஷன். ஆனால் அவருக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு. பாட்டு பாடுவார், டான்ஸ் பண்ணுவார், கவிதை எழுதுவார், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனாலுமே இந்த பார்வதி இவங்க ரெண்டும் பண்ணதை பார்த்தா உண்மையாக ஒரு மாதிரியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆனால் இந்த சீசனில் இவங்க பண்ண லவ்லாம் ரொம்ப மொக்கையில் ஐயோ பார்க்க முடியல, அப்படி இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த ரெட் கார்டு வாங்கினோன்னே அது வர கமருதீன் சாண்ட்ரா காலில் விழுந்தோடனே ஐயோ இப்படி பண்ணிட்டாரு, இப்படிலாம் நல்ல மனசனா அப்படின்னு சொல்லி இவரை கொண்டாடக்கு நிறைய பேர் ஆயிடுச்சிட்டாங்க. இந்த ரெட் கார்டுனால தான் இவங்க ரெண்டுமே தப்பிச்சாங்க. இல்லைனா உள்ளே வேணால் அந்த ஸ்டேஜ் வரை ஏறி வந்திருப்பாங்க, ஃபைனலில் அந்த ஸ்டேஜ் வரை ஏறி வந்திருப்பாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இவ்வளோ பேர் கிடச்சிருக்குன்னா கிடச்சிருக்காது. ஆனால் அப்படியே அதை தக்க வச்சுட்டா நல்லாயிருக்கும். இது அவங்க ரெண்டுமே பார்வதியாலும் சரி கமருதீனாலும் சரி அதை தக்க வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அது தக்க வைக்க தெரியல. மீண்டும் அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போடுறாங்க. அந்த ரெட் கார்டை இப்போ தான் கொண்டாடுறாங்க. ரெட் கார்டு பார்வதி கொண்டுறாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களாம் வாயை திறக்கலை. இப்போ இவங்க தூண்டுறாங்க. இப்போ இவங்க தான் ஒரு பிக் பாஸ் விளையாடுறாங்க. இவங்க பேசுகிறாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஐயோ ஏதோ உலகத்தில் ஏதோ சாதனைலாம் ரெண்டு பேரும் பண்ணிட்டு வந்த போல் இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இதுக்கு கொண்டாடக்கு கொஞ்சம் பேர் ஒரு ஆளை செருப்படுத்த அடிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் கொண்டாட்டம் அது இருக்கட்டும். அவங்க அவங்க கொண்டாடுறாங்க, அப்படி செய்கிறாங்க. ஆனால் இவங்க ஏதோ நம்ம தான் பெரிய இது பண்ணிட்டோன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இமேஜ் கீழே தான் ஒவ்வொரு நாளைக்கு கீழே தான் போயிட்டுருக்கு. என்னம்மா அந்த பொண்ணு இப்போ தான் நினைக்க வரும். என்னம்மா அந்த பொண்ணு இப்போவும் மனசுக்குள்ள வச்சு இப்போ கொண்டாடுறா. அப்போ இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்திருக்கும், இந்த பையன் எப்படிப்பட்ட கீர்த்தனமாக அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்காங்க. என்னென்னா அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் கொண்டாடினா முடிஞ்சு போயிருக்கும். அது வெளியே வந்த சங்கடத்தில் கொண்டாடிடும். ஆனால் இப்போ ஒரு மாதம் பிறகு இப்போ கொண்டாடினா அது ஏதோ உள்ளே வச்சுட்டு தானே கொண்டாடுது. அப்படி தான் அந்த பொண்ணு இது குறைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் பாருங்களேன், அங்கே போங்க சாண்ட்ரா, பிரஜன், பின்ன கானா, வினோத் அவங்களாம் மேலே போயிட்டுருக்காங்க. ஒரு படம் பண்ணுறாங்க, செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, சூப்பராக அவங்கள கொண்டாடக்கு சூப்பராக இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போமே அந்த பிக் பாஸ் இருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கமருதீனும் பார்வதியும் அவரும் பரவாயில்ல. கமருதீனும் ஒரு இடத்துல போய் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டாரு. ஆனால் அந்த அம்மா இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சி இன்னொரு பிக் பாஸ் ஆரம்பித்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது.